எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்துச்சு. இப்போ நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டேட்டா பேஸ் எடுத்துகிட்டு யாருக்கோ சேல் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய நம்பரில் என்ன ஆகுது, நிறையா பேர்த்துக்கு தெரிய வருது. ரேண்டமாக நம்ம கால் பண்ணி பேசுகிறாங்க, இல்லை பர்டிகுலராக கால் பண்ணி ஒரு இவங்கெல்லாம் இன்னும் சொல்ல போனால் இவங்கெல்லாம் கார் வைத்திருக்கக்கூடிய ஆளுங்க, இவங்களுக்கு உங்கள் டேட்டா பேஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் வந்துச்சு. இப்போ எதுக்கு கார் வைத்திருக்கவங்களை எதுக்கு நமக்கு டேட்டா பேஸ் கொடுக்குறாங்கன்னா, அப்போ கார் வைத்திருக்காங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெல் செட்டிலாக இருப்பாங்க. அவர்கள்கிட்ட நீங்கள் எதாவது என்ன பண்ணலாம், மார்க்கெட்டிங்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டா பேஸை நம்மளுடைய டேட்டா பேஸை எடுத்து என்ன பண்ணுறாங்க, நிறையா பேர் அதை தேவையான நபருக்கு விற்கிறாங்க. ஸோ இது நடக்குது. நம்ம நிறைய இடத்துல நம்ம மொபைல் நம்பரை கொடுக்குறோம், நம்மளுடைய ப்ரொஃபைலில் கொடுக்குறோம், நடக்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி எனக்கு ரேண்டமாக ஒரு கால் பண்ணாங்க. ஒரு கால் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி என் பேரை சொல்லி கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் பெங்களூரில் இருப்பதாகவும், அந்த கம்பெனியுடைய பேர் பார்த்தீங்கன்னா ரைஸ் எஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாரெக்ஸ் புரோக்கர் கம்பெனி நாங்கள் அப்படின்னு சொல்லியும், நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, நான் ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேங்க, இப்போ நான் பண்ணுறது இல்லைங்க அப்படின்னு சொன்னால் ஏன் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் அடுத்தடுத்து இந்த கம்பெனியோடைய அதில் எனக்கு பயணப்பட்ட அனுபவம் இருந்ததுனால இந்த கம்பெனி நான் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இந்த டீட்டெயிலாம் ஒவ்வொன்றா சொன்னாங்க. ஏன்னா நம்ம கேட்குறோம் இதில் டீட்டெயிலாம் ஏன் இந்த வீடியோ சொல்ல வரோம் அப்படின்னா, இந்தியாவில் ஃபாரெக்ஸ் என்பது நான் ரெகுலேட்டடு ஒரு இதுங்க. அது இந்தியாவில் இது ரெகுலேட் பண்ணலை. ஃபாரெக்ஸ் என்பது நான் ரெகுலேட்டடு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அப்போது நம்ம இந்தியாவில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குது. அது ஐஎன்ஆரோட கம்பைன் பண்ண கரன்சியோடு தான் நீங்கள் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஐஎன்ஆர் யூஎஸ்டி, ஐஎன்ஆர் யூரோ, ஐஎன்ஆர் ஜிபிபி இது மாதிரியான கரன்சி இங்கே ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் கமாடிட்டி இருக்குது, என்எஸ்சி இருக்குது, பிஎஸ்சி இருக்குது, அப்புறம் நிஃப்டி இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும், இது மூலியமாக நம்மளுடைய பாம்பே எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக என்ன பண்ண முடியும், நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்தோடோ இல்லை ஒரு தங்கம், காட்டனு, அப்புறம் குரூட் ஆயில் இது மாதிரியான விஷயத்தில் கமாடிட்டின்னு சொல்கிறோம். அப்புறம் நம்மளுடைய கம்பெனி உடைய ஷேர் எல்லாம் நிஃப்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது மாதிரியான நிறையா கேட்டகரியில் நமக்கு இந்தியாவில் ஆல்ரெடி என்ன இருக்குது, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்த ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்ச் இயங்கக்கூடிய விதம் என்பது இங்கேருந்து நாம் அதில் ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம், இல்லை ஒரு கமாடிட்டியை வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே முழுக்க நம்ம அரசு அதை ஆத்தரைஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த டிமேட் அக்கௌண்ட்டு யார்கிட்ட ஓப்பன் பண்ண முடியும்னா ஒரு புரோக்கர் மூலிமா தான் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ ஏஞ்சல் புரோக்கிங் இருப்பாங்க. இது மாதிரியான நிறையா ஸ்டாக் மார்க்கெட் புரோக்கர் இருக்கிறாங்க. அது நம்மளுடைய ஆர்பிஐ அவங்களுக்கு ஆத்தரைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் மூலிமா அவங்க ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி நடத்துகிறாங்க. அதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம், நம்மளுடைய பணத்தை அதில் வச்சுக்கிறோம். நான் எந்த ஸ்டாக்கு வாங்குறேன்னு நினைக்கிறேனோ வாங்குகிறேன், எப்போ விற்கணும்னு நினைக்கிறோம் விற்கிறேன். இதில் யாருக்கு பெனிஃபிட்டு, விற்றா எனக்கு லாபம் வரும்போது நான் விற்கிறேன்னா எனக்கு லாபம் தான் எனக்கு லாபம், நஷ்டம் வந்தால் எனக்கு நஷ்டம். அந்த ப்ரோக்கரேஜ் கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வாங்கும்போது ஒரு கமிஷனு, விற்கும்போது ஒரு கமிஷனு. நீங்கள் லாபம் அடைஞ்சாலும் நஷ்டம் அடைஞ்சாலும் அவங்களுக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர்களுக்கு புரோக்கரேஜ் மட்டுமே. இதை நம்ம இதே சேம் தான் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு, அதாவது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்கிறது. நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்தியாவில் அது நான் ரெகுலேட்டடு அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுக்கு ஃபாரினில் மட்டும்தான் அவங்க ரெகுலேஷன் வாங்க முடியும், ரிஜிஸ்டர் பண்ண முடியுங்கும் போது நீங்கள் ஃபாரினில் இங்கேருந்து ஃபாரெக்ஸ்ன்னு பேர் சொல்லி நீங்கள் ஃபண்டை அனுப்ப முடியாது. அனுப்புனா உங்களுக்கு அந்த பணம் நான் ரெகுலேட்டட் இந்தியாவிலேருந்து பாடிக்கு நாங்கள் ரிலேட்டட் பண்ண ஒரு விஷயத்துக்கு இந்தியாவிலேருந்து பணம் போகுது அப்படிங்கும்போது நிறைய பிரச்சனைகள் சந்திக்க முடியும். அரசாங்கம் அதுக்கு அனுமதி இல்லாத போது அப்படி நீங்கள் பண்ண முடியாது. பண்ணுனா உங்களுக்கு மேலே என்ன பண்ண முடியும், அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கும். அப்போது திருட்டுத்தனமாக நீங்கள் வேற ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் பணத்தை கொண்டு போகிறீங்க அப்படின்னாலும் அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் இதெல்லாம் பண்ணி நீங்கள் பண்ணணும். அதில் போய் நீங்கள் வேற ஒரு ரீசனுக்காக கொண்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உள்ளே போய் இந்த பணத்தை என்ன பண்ணுறீங்க, ஃபாரெக்ஸ்க்காக ஃபாரின் ட்ரேடுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய ரிஸ்க் எல்லாமே உங்களுக்கு சார்ந்தது. வேறு ரீசன் சொன்னாலும் அந்த பணம் வெளியே போச்சு இல்லையா, அந்த பணம் மறுபடி ப்ராஃபிட் எடுத்து உள்ளே வருவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் 30-36% டேக்ஸ் என்பது நீங்கள் பே பண்ணியாகணும். இப்போது இந்தியாவில் இது பிஸ்னஸ் பண்ண முடியாதா? ஆனால் இந்தியாவில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸாக இதை பண்ணுறாங்க.
என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே நான் ரெகுலேட்டடு இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வேறு ஏதோ கண்ட்ரியில் போய் ரீசெட் பண்ணதா சொல்லப்பட்டு ரீசெட் பண்ணுறாங்களா பண்ணலன்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் ரீசெடும்பாங்க, மொரிஷியஸ் ரிஜிஸ்டர்டு, லண்டன் ரிஜிஸ்டர்டு, துபாய் ரிஜிஸ்டர்டு, இந்த மாதிரி சொல்லிவிட்டு இங்கே கொண்டு வந்து அந்த வெப்சைட்டில் வந்து அந்த அட்ரஸை போட்டுட்டு இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாங்க, 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டுங்க, சரி பணத்தை எப்படிங்க அனுப்புறது, நாங்கள் ஒரு அக்கௌண்ட் கொடுப்போம், அந்த அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணால் போதும், நீங்கள் இன்னி அயனாராகவே நீங்கள் எங்களுக்கு கொடுத்துடலாம், எங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம், நான் கையில் கேஷ் வாங்க மாட்டோம், ஆனால் அயனாராகவே நீங்கள் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் அனுப்புவீங்க, நாங்கள் இதை டாலராக மாற்றி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், டாலராக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும், டாலரில் தான் ட்ரேட் ஆகும், டாலரில் தான் ப்ராஃபிட் லாஸ் வரும், நீங்கள் விட்ரா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அயனாரில் கொண்டு வந்து பணத்தை கையில் கொடுத்துருவோம் இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு மேனிப்புலேட்டிங், இது வந்து சொல்கிறது ஒரு மணி கிளாமிங் நடக்குது. இதை வந்து ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது ஹவாலாவுக்கு ஈக்குவல். ஸோ நம்ம வந்து இது மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது. இதை மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட டெலிகாலிங் பண்ணியோ இதுக்கு வந்து நிறையா மக்கள் வந்து தூண்டியோ அவர்களுக்கு இல்லைங்க இது வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் பண்ணாதீங்க, இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணாதீங்க, இந்த மாதிரியான ஒரு இதில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோ நிறையா இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அது சம்மந்தமாக எனக்கு கால் பண்ணி அவங்க பேசும்போது நான் நிறைய டீட்டெயில் கேட்டேன். அந்த டீட்டெயில் கேட்டதெல்லாம் நான் வந்து இப்போ வாய்ஸ் ரெக்கார்டாக வந்து அது இருக்குது. நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை உங்களுக்கு இப்போ அடுத்தது போடுறேன், நீங்கள் டீட்டெயிலாக கேளுங்க. மக்கள் கவனமாக இருங்க, இது மாதிரியான விஷயத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை, இந்த வாய்ஸோட ஒரு வீடியோவை நீங்கள் கேளுங்க. நம்ம ஈரோடுங்க. சூப்பர், தமிழ்நாடு ஈரோடு. ஓகே ஓகே ஓகே, சரி சரிங்க. நீங்க டெய்லி வித்ட்ராவல் பாத்தீங்கன்னா வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே டைரக்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். ஓ சரிங்க. சோ நம்ம இது உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சார். இல்ல இதுல ஏதோ நிறைய சொல்றாங்க இந்தியால வந்து இது நான் ரெகுலேட்டட் அதனால நீங்க வந்து அது வந்து எதுக்காண்டி ரீசன்னா, நீங்க ஃபாரின் அக்கவுண்ட்டுக்கு நீங்க அமௌண்ட் டிரான்சாக்சன் பண்ணாதான் உங்களுக்கு இல்லீகல் அந்த மாதிரி கான்செப்ட் ஆயிரும். நீங்க வந்து இந்தியன் பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்து டிரான்சாக்சன் பண்றீங்க, அதாவது கோட்டக் மஹிந்திரா பேங்க், அதனால உங்களுக்கு இதுல இருந்து எந்த இஷ்யூஸும் வராது. இல்ல அது கரெக்ட் மேடம். ஏன்னா கம்பெனி வந்து மொரிஷியஸ் கம்பெனிங்கும் போது நான் வந்து நம்ம இது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார், ஃபினான்ஸ் சர்வீஸ் கமிஷன்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. நான் நீங்க ஒரு இந்தியன் அக்கவுண்ட் கொடுக்குறீங்க, நான் அதுக்கு வந்து பணத்தை அனுப்புறேன், நீங்க எப்படி மொரிஷியஸ் கம்பெனிக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? அது உங்களுக்கு சிக்கலா இருக்கும்ல. இன்டர்நேஷனல் அக்கௌண்ட்ல வந்து ஹேண்டில் பண்றது, இன்டர்நேஷனல் பேங்க் இன்னொரு கண்ட்ரி உள்ள பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்றது எனக்கு டாஸ்கா இருக்கும்போது ஆக்சுவலி இது அந்த மாதிரி கான்செப்ட் வராது. இது சரிங்களா, ரைஸ் எஃபெக்ட்ன்றது நம்மளோட ஓன் அப்ளிகேஷன். சரிங்க, அங்க நமக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ரைஸ் எஃபெக்ட்ன்றது நம்மளோட ஓன் அப்ளிகேஷன். ஓன் அப்ளிகேஷன்ல தான் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க. இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுலயும் நம்ம இது மாதிரி தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்சன் பண்ணி ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நம்ம இது ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, எஸ்எஸ்சி அண்டர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இப்போ இந்தியன் மார்க்கெட்ல செபி அண்டர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்றதால செபிக்கு போய் டாஸ் போயிட்டு அதுக்கடுத்து உங்க அக்கௌண்ட்ல ஆட் ஆகுமா? அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் பண்ற அமௌண்ட் டெபாசிட் வந்து ஒரு ஆர்டர் பொசிஷன் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து கோல்டு சொல்றீங்க, இல்ல வேற ஏதாவது கரன்சி, யூஎஸ்டி ஜிபிபி, இல்ல யூஎஸ்டி யூரோ, யூரோ யூஎஸ்டி, இது மாதிரிலாம் எடுக்கிற ஆர்டர் வந்து எல்பில வந்து கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எல்பில கனெக்ட் ஆகாம உங்களுக்குள்ளேயே நீங்களே ஃபண்ட் வச்சிருக்கும் போது என் ஃபண்ட் எப்படி எல்பிக்கு போகும்? இல்ல 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 ஆக்சுவலி என்னன்னா நீங்க வந்து என்ன டாலர்ல இருந்துச்சுன்னா நீங்க டாலர் மூலமா பேமெண்ட் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டாலர் இல்ல நான் இந்தியன் ருபீஸ்ல பண்றேன்ற பட்சத்துக்கு நீங்க இந்த மாதிரி டாலரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். உங்களுக்கு இதுல இருந்து எந்த இஷ்யூஸும் வராது. இது நீங்க சப்போஸ் ஐடி ஃபைல் பண்றீங்கனால இதுல இருந்து உங்களுக்கு இஷ்யூஸ் வராது. இல்ல இப்ப நான் உங்களுக்கு வந்து என்னுடைய இந்தியன் அக்கௌண்ட்ல இருந்து இந்திய ரூபாயா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்புறேன் இல்லீங்களா? அது வந்து இந்தியன் அக்கௌண்ட் இருக்கும். போன்பே மூலமா நீங்க அனுப்புவீங்க. அனுப்புறேன். நாங்க வந்து எங்ககிட்ட டாலர்ஸ் இருக்கும்.
டாலர்ஸால நாங்க உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். அவ்வளவுதான். உங்களுக்கு இதுல இருந்து எந்த விஷயம் வராது. இல்ல இல்ல இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து ஏ புக்கு பி புக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடிங் உடைய பேக்ரவுண்ட்ல வந்து சர்வர் வந்து ஏ புக்குங்கிறது எக்ஸ்சேஞ்சில் போய் லிக்விடிட்டி ப்ரொவைடர்ல போய் கனெக்ட் ஆகும். பி புக் அப்படிங்கறது வந்து வெறும் ஃபீடிங் மட்டும்தான் வரும். அதோடைய மெட்டா 5 தானே இப்போ ட்ரேடிங் இருக்கு, மெட்டா 4 கிடையாது இல்லையா? மெட்டா 5 மெட்டா 4 வந்து உங்களுக்கு மெட்டா 4 கிடையாது, மெட்டா 5மே கிடையாது. இப்போ என்ன இருக்குங்க? இப்போ மெட்டா 4 மெட்டா 5 ரெண்டுமே கிடையாது சார். ஆக்சுவலி நம்ம மெட்டா 5 தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பேன் ஆயிடுச்சு. மெட்டா 5 வந்து மெட்டா 5 பேன் ஆயிடுச்சுங்களா? ஆப்பே இல்ல இப்போ உங்களுக்கு. மெட்டா 5 வந்து மொபைலுக்கோ பிளே ஸ்டோர் மொபைலுக்கு பிசி கூட கிடையாதா மெட்டா 5? இல்ல சார், இல்ல பிசிக்கு இருக்கு, விண்டோஸ்க்கு இருக்கு. அது வந்து நான் குரோம்ல போய் ஏபிகே ஃபைல் டவுன்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கு உங்களுக்கு அது. பட் ஆனா போன்ல பிளே ஸ்டோர்ல இருந்துச்சு இல்லையா, அந்த பிளே ஸ்டோர்ல அந்த ஆப் கிடையாது, பேன் ஆயிடுச்சு. சம் அப்டேட்ஸ் வருதுன்றனால பேனே பண்ணிட்டாங்க. அதனால நம்மளோட இப்போ வந்து என்ன அப்ளிகேஷன் உங்களுதே உங்க பேர்லயே வந்து ரைஸ் எஃப்எக்ஸ்ங்கிற பேர்ல இப்போ மெட்டா 5 எடுத்தாலும் மெட்டா 5ல ரைஸ் எஃப்எக்ஸ்ங்கிற பேர் வந்து மேல லோகோவா இருக்கும். இப்ப நீங்க வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இது கொடுக்குறீங்க. ரைஸ் எஃப்எக்ஸ்ல உங்களுக்கு அப்ளிகேஷனே இருக்கு நம்ம கிட்ட. இந்த அப்ளிகேஷன் வந்து இப்ப மெட்டா 5ங்கிறவங்க மெட்டா 4 மெட்டா 5 வந்து மேஜர் லிக்விடிட்டி ப்ரொவைடருடைய பிரிட்ஜா அவங்க வந்து இருந்து செயல்படுறாங்க. இப்ப நீங்களே கிரியேட் பண்ணதுல ஃபீடிங் இல்ல பிரிட்ஜ்ல போய் எல்பி லிக்விடிட்டி ப்ரொவைடர்னா உங்களுக்கு என்ன தெரியுங்களா? லிக்விடிட்டி ப்ரொவைடர் போய் உங்க அக்கௌண்ட் எந்த எக்ஸ்சேஞ்ச் வழியா கனெக்ட் ஆகுதுங்க? உங்க லிக்விடிட்டி ப்ரொவைடர் யாரு? லிக்விடிட்டி ப்ரொவைடர் பேருங்க? மேனேஜர்ட்ட கனெக்ட் பண்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் என் பேர் யோகேஷ். யோகேஷ்ங்களா? ஆமா சார், இது வந்து கிங்டம் பேங்க்ல வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் சார். கிங்டம் யுனைடெட் எமிரேட்ஸ்ங்களா? இல்ல இல்ல, இது மொரிஷியஸ் கண்ட்ரி. ஆமா சார். எல்பி பேரு பேங்க் பேர் சொல்றீங்களா எல்பி பேர் சொல்றீங்களா? சார் எல்பி நாங்க தான் லிக்விடிட்டி ப்ரொவைடர். ஆமா சார். இல்ல நீங்க ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடரா நீங்க வந்து டைரக்டா பேங்க்ல வந்து கனெக்ட் பண்றீங்களா? ஆமா சார். அப்போ உங்களுக்கு லிக்விடிட்டி ப்ரொவைடர் இல்ல, நீங்க லிக்விடிட்டியே. ஆமா சார். உங்க லிக்விடிட்டி பேர் என்னங்க? உங்க லிக்விடிட்டியோட பேர் என்னங்க? எதுங்க? ட்ரிம் மார்க்கெட்ஸ் லிமிடெட். ட்ரிம் மார்க்கெட் லிமிடெடுங்களா? எனக்கு அந்த பில் சென்ட் பண்ணுங்க சார், நான் பாக்குறேன். எந்த நீங்க எப்படி வந்து கிங்டம் பேங்க்ல கனெக்ட் பண்றீங்க, லிக்விடிட்டி நீங்க தானே சொல்றீங்க. சார் இது கம்பெனியோட டீடைல்ஸ்ல இதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டேன் சார். ஓ, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றீங்க? இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றீங்க. லிக்விடிட்டி ப்ரொவைடர் யாரும் இல்ல, நானும் லிக்விடிட்டி ப்ரொவைடருங்கிறீங்க. நான் போடுற பணத்தை வந்து என்னுடைய லிக்விடிட்டி கிட்டயே போலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பி புக்ல ட்ரேட் ஆகும். ட்ரேட் பண்றவங்க 80% லாஸ் பண்ணுவாங்க, 20% ப்ராஃபிட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். இன்னும் சொல்ல போனா 90% லாஸ் பண்ணுவாங்க, 20% ப்ராஃபிட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணுவீங்களா லாஸ் பண்ணுவீங்களா? அதை நான் ப்ராஃபிட் பண்றேன், நான் லாஸ் பண்றேங்கிறத விடுங்க. என்னுடைய ஃபண்டு லிக்விடிட்டி ப்ரொவைடர்கிட்டே போகல அப்படின்னா நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்? லிக்விடிட்டி ப்ரொவைடர் கிட்ட போகாம நீங்க பண்ற ப்ராஃபிட் எப்படி சார் நாங்க உங்களுக்கு தர முடியும்? அதான் நீங்க எத்தனை வருஷம் ஃபீல்ட் இருக்கீங்க? சார் நான் 2019 இருந்து இந்த ப்ரோக்கரேஜ்ல இருக்கேன் சார். சரி, என்னென்ன ப்ரோக்கரேஜ் 19 இருந்து இருந்திருக்கீங்க? சார் இதுக்கு முன்னாடி குட்வில் சப் ப்ரோக்கர்ஷிப்ல இருந்தேன் சார். குட்வில்ங்கிறது இந்தியன் கமாடிட்டிங்களா? இந்தியன் எக்ஸ்சேஞ்சா? ஆமா. இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லையா? ஆமா சார். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது சொல்லுங்களேன். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நாங்க ரைஸ் எஃப்எக்ஸ் தான் சார் எங்களோடது. இப்போ ரைஸ் எஃப்எக்ஸ் தான் நீங்க படிச்சு வந்திருக்கிறது இல்லையா? ஆமா. இப்போ ரைஸ் எஃப்எக்ஸ் ஒன் ஆஃப் த லிக்விடிட்டி. ரைஸ் எஃப்எக்ஸ் தான் லிக்விடிட்டி அப்படின்னு ப்ரொவைடர் அப்படின்னா அதுல அதோடைய டீடைல்ஸ் வந்து நீங்க ஃபண்ட் எப்படி கனெக்ட் பண்றீங்க, எது வழியா கொண்டு போறீங்க, எப்படி அதை போய் பேங்க் சர்வர்ல கனெக்ட் ஆகுது, நான் போடுற ஆர்டர் கரெக்டா பேங்க் சர்வர்ல தான் விழுவுது அப்படிங்கிறதுக்கு நீங்க
ப்ரூஃப் கொடுக்கலாம் நம்ம இது வந்து வெறும் ஃபீடிங் மட்டும்தான் இங்க வந்து டிராப் ஆகுது. உங்களுக்கு வந்து எந்த ஒரு புரோக்கருமே இதுல தர மாட்டாங்க சார். மட்டும்ன்றதுனால இல்ல, உங்களுக்கு எந்த ஒரு புரோக்கர்ஸுமே தர மாட்டாங்க. எந்த புரோக்கர் தர மாட்டாங்க எப்படி சொல்றீங்க? ஆமா சார், நீங்க சொல்லுங்க எந்த புரோக்கர் தருவாங்கன்னு. எல்லா புரோக்கரும் கொடுப்பாங்க. ரியல் புரோக்கரா இருந்தா எல்லாரும் கொடுப்பாங்க. நீங்க வந்து இந்தியாவில வந்து நாட் ரிலேட்டடுங்க. இப்போ எக்ஸ்என்எஸ் பண்றாங்கல்ல சார், எக்ஸ்என்எஸ் தெரியுமா? எக்ஸ்என்எஸ் கிட்ட வாங்கி காட்டுங்களா எனக்கு இந்த டீடைல்ஸ்லாம். சார் நான் சொல்றது என்ன தெரியுங்களா, எஸ்என்எஸ் போய் கேட்டீங்கன்னா அவன் லிக்விட் ப்ரொவைடர் பேரை சொல்லுவான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் தான் லிக்விட் ப்ரொவைடருங்கிறீங்க. அப்ப மீன்ஸ் என்னன்னா எனக்கு என்னன்னா நீங்க 2019 இருந்து சார் எனக்கு ஓகே எக்ஸ்என்எஸ் ஓட லிக்விடிட்டி ப்ரொவைடர் யாருன்னு கேட்டு சொல்லுங்க. நீங்க எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 2019 இருந்து இருக்கு. ஃபாரெக்ஸ்ல கமாடிட்டில இந்தியன் எக்ஸ்சேஞ்சில கேட்கல, ஃபாரெக்ஸ்ல நான் கேக்குறேன். ஃபாரெக்ஸ்ல தான் சார் சொல்றேன் நான். 2019 இருந்து இருக்கிறீங்க இல்லையா? 5 இயர்ஸா இருக்கிறீங்க. இப்போ என்ன டெஸ்டினேஷன் இருக்கீங்க சார் கம்பெனில? மார்க்கெட்டிங்கா பேக் எண்டுங்களா? மார்க்கெட்டிங் தான் சார். சரி, பேக் எண்ட்ல என்ன நடக்குங்க சார் அது உங்களுக்கு தெரியுமா? இப்ப நான் ஒரு ஆர்டர் போடுறேன், நான் போடுற ஆர்டர் எங்க போய் அது லான்ச் ஆகணுங்க? எங்க இருந்து எனக்கு வந்து ஆர்டர் கட் ஆகணும்? எங்க இருந்து எனக்கு ப்ராஃபிட் லாஸ் வரணும்? பேங்க்ல இருந்து தான். பேங்க்ல இருந்து தானே வரணும். பேங்க்ல இருந்து எப்படி உங்க சர்வரை கொண்டு போய் பேங்க்ல கனெக்ட் பண்ண முடியுங்க? பேங்க்ல கனெக்ட் பண்ணலாம் சார். எப்படி அதான் கேக்குறேன் நான், எப்படின்னு சொல்லிட்டுங்க. சார் இப்போ நம்ம வந்து லைசன்ஸ் வாங்கிருக்கு மொரிஷியஸ் கவர்மெண்ட் கண்டர்ல. சரி, மொரிஷியஸ்ல உங்க கம்பெனி லைசன்ஸ் வாங்கியிருக்கு, ஓகேவா? நீங்க இந்தியாவுல வந்து இந்த கம்பெனிக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்றீங்க. இப்ப நான் வந்து நீங்க இந்தியன் மொரிஷியஸ் அக்கௌண்ட் நீங்க கொடுக்கறது இல்ல, இந்தியன் அக்கௌண்ட் தான் எனக்கு கேஷ் டெபாசிட்டுக்கும் வித்ட்ராலுக்கும் கொடுக்குறீங்க. ஆமா, கரெக்டுங்களா? இப்ப நான் கொடுக்குற பணம் மொரிஷியஸ் அக்கௌண்ட் இருக்கா சார்? டாலர்ஸ் இருந்து இப்போ நான் உங்களுக்கு மேஜர் ஆஃப் த பார்ட் மக்கள்கிட்ட நீங்க சொல்றது என்ன? இந்தியால பார்ட் இப்போ இந்தியால வந்து நீங்க ஃபாரெக்ஸ் பண்ண முடியாது இல்ல. இந்தியாவோட கவர்மெண்ட் அண்டர் ரெகுலேஷன்ல ஃபாரெக்ஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களோட அமௌண்ட் வந்து நீங்க ஃபாரினுக்கு ஏதாச்சும் சென்ட் பண்றீங்கன்னா நீங்க ஃபெமா ரூல் அண்டர்ல வருவீங்க, ஓகேங்களா? நீங்க அதை வந்து வயலேட் பண்றீங்க. அப்போ நீங்க என்ன ஆகும், உங்களோட அக்கௌண்ட்டை வந்து அவங்க வாட்ச் பண்ணுவாங்க, என்ன எவ்வளவு அமௌண்ட் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஃபாரின் அக்கௌண்ட்டுக்கு, ஏன் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, ஏதாச்சும் உங்ககிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் நாங்க வந்து இந்தியன் பேங்க்ல வாங்கிட்டு இருக்கோம், ஓகேங்களா? இந்தியால நீங்க இந்த வந்து ஃபாரெக்ஸ்க்காக தான் இந்த ஃபண்டை வாங்குறீங்க அப்படிங்கிறது, அதுக்கு உண்டான உங்ககிட்ட டீட்டெயில் டாக்குமெண்டேஷன், இந்த ஃபண்டு வாங்குற ஃபண்டு மொரிஷியஸுக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக தான் அனுப்பப்படுது அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்கா? நாங்க அப்படி பண்ண மாட்டோம் சார். அப்புறம் இல்லீகல் தானே சார்? நீங்க எது இப்போ இல்லீகல் தானே. அதாவது நான் டைரக்டா ஃபாரெக்ஸ்ங்கிற பேர்ல நான் வந்து ஒரு கம்பெனிக்கு இங்க இருந்து நான் அனுப்புனேன் அப்படின்னா அந்த என்னென்ன ஆக்ட் இருக்கோ வந்து நீங்க வயலேட் பண்ணுவீங்க அதை இல்லையா? அதுக்கு வந்து என்னால அனுப்ப முடியாது அப்படின்னு தான் நீங்க இந்தியன் ரூபாயில வாங்குறீங்க, எனக்கு டாலர்ல கொடுக்குறீங்க. அதாவது என்கிட்ட இந்தியன் ரூபாயில வாங்குறீங்க, இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் டாலர் ரேட் என்னவோ அந்த டாலர் ரேட்ல இருந்து பிளஸ் ஆர் மைனஸ் வந்து ₹1 டிஃபரெண்ட்ல எனக்கு டெபாசிட் எடுப்பீங்க, இல்லை வித்ட்ரா கொடுப்பீங்க இல்லையா? ஆனா நான் கொடுக்குற இந்த ஃபண்டு மொரிஷியஸ் கண்ட்ரிக்கு ஃபாரெக்ஸ் பர்பஸ்க்காக தான் போகுது அப்படிங்கறது உங்களால கொண்டு போக முடியாது. அப்படிங்கும்போது நீங்க தான் அப்படிங்கும்போது எனக்கு அந்த ஃபண்டு ப்ராப்பரா ஃபாரெக்ஸ்க்கு தான் போகுது, பேங்குக்கு தான் போகிறது உறுதி கிடையாது இல்லையா? எங்களோடது இன்னொரு பிரான்ச் இருக்கு சார், எங்களுக்கு இன்னொரு நேம் ஆஃப் த இதுல இருக்கு, ஃபிம் இருக்கு, ஓகேங்களா? நாங்க அப்படி நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். நாங்க ஃபாரெக்ஸுக்கு நீங்க பண்றது நான் என்ன கேக்குறேன்னா, இங்க இந்தியாவுல ஃபாரெக்ஸ் வந்து இல்லீகல் கிடையாது, ஆனா நான் ரெகுலேட்டடு. ஆமா, இல்லீகலுக்கும் நான் ரெகுலேட்டடுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ நான் ரெகுலேட் பண்ணாத ஒரு பாடிக்கு நீங்க என்கிட்ட பணம் வாங்குறீங்க இல்லையா? அப்ப நீங்க இங்க இருந்து மொரிஷியஸுக்கு பணம் கொண்டு போறீங்க அப்படிங்கறது ஒண்ணு வந்து என்னையும் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்றீங்க. ரெண்டாவது அந்த பணம் மொரிஷியஸுக்கு நான் வேற வழியில கொண்டு போவேன்னு சொல்றீங்க. அப்போ அது ஈக்குவல் டு அவாலா இல்லையா?
அவளாலதான் கொண்டு போறீங்க. சார் நான் வந்து உங்ககிட்ட கேக்குறேன், உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா சார்? சார் நான் கேக்குறதுக்கு டீட்டெயில் சொல்லுங்க. நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி இருக்குன்ட்டு நேற்று பிரஸ் பண்ணீங்களா சார்? நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கால் பண்ணி நீங்க பேசுனீங்க. நான் இப்ப டீட்டெயில் கேட்கிறேன். நான் இன்ட்ரெஸ்ட் இல்லாம எனக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு உங்க வீட்டுல எனக்கு பேசணும். நான் கேட்கிற டீட்டெயில் எனக்கு கொடுங்க சார். உங்களுக்கு டீட்டெயில் என்ன சார்? உங்களுக்கு அதான் சொல்றேன். இப்போ நீங்களே தெளிவா சொல்றீங்க. சார் உங்க அமௌண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட் ஆகாது சார். நீங்க என்ன சார் என்ன நான் சொல்றது? 1 lakh நீங்களா எனக்கு என்ன ப்ரூஃப் கொடுக்க போறீங்க? இதுல இருங்க சார், ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். சார் உங்களுக்கான ப்ரூஃப் நீங்க என்ன இது பண்றீங்க, நாங்க எங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க சென்ட் பண்ணீங்கல்ல, அதுதான் உங்களுக்கான ப்ரூஃப். ஓகேங்களா சார்? நான் வந்து இப்ப நீங்க இந்தியால கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட் பேர் என்னங்க? எந்த அக்கௌண்ட் நேம்ல அந்த இந்தியன்? ஆமா சார், இண்டிவிஜுவல் நேம்ல தான் இருக்கும் சார். இண்டிவிஜுவல் நேம்னா ஒரு கம்பெனி நேம்ல இருக்காது. கம்பெனி நேம்ல இருக்காது. இப்ப இண்டிவிஜுவல் நேம்ல இருக்கும்போது எனக்கு எப்படி ப்ரூஃப் ஆகும்? ஒரு கம்பெனி நேமுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னா இந்த நாளைக்கு எனக்கு இந்த கம்பெனிக்கு நான் அமைச்சிருக்கேன்னு எனக்கு ஒரு கிளைம் இருக்கும், நான் கேட்க முடியும். இந்த நம்பருக்கு நான் வந்து என்ன பர்பஸ்க்காக அனுப்பிச்சேன், நான் எந்த ரெக்கார்டுமே நம்ம எதுவுமே நாளைக்கு போய் அந்த நம்பரை பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு நான் பேமெண்ட் அனுப்பும்போது எப்படி கிளைம் பண்ண முடியும்? யூஎஸ்டிடி இருக்கா சார்? சார் எனக்கு யூஎஸ்டி இருக்குது. இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் யூஎஸ்டி இருக்காது. ஓகேங்களா? ஃபாரின் போயிட்டு வரவங்க அவங்க யூஎஸ்க்கு போயிட்டு வராங்க, டூர் போயிட்டு வராங்கன்னா அவங்ககிட்ட யூஎஸ்ஆர் கையில் வச்சிருப்பாங்க. இந்தியாவுக்கு தேவையில்லாம யூஎஸ்ஆர் கையில் வச்சிருக்காங்க. இப்ப யூஎஸ்டி இல்லாதவங்க தான் நீங்க கூப்பிட்டு பேசுறீங்க. இப்ப நீங்க ஒரு பர்சனல் ஒரு சன்ரைஸ் ஒருங்கிற ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடர் கம்பெனில இருந்து பேசுறீங்க. சன்ரைஸ் எஃப்எக்ஸ்ங்கிற கம்பெனி பேர்ல இருந்து பேசுறீங்க. ஆனா இண்டிவிஜுவல் பேர்ல நீங்க ஃபண்ட் வந்து டெபாசிட் பண்ண சொல்றீங்க. அதுதான் ப்ரூஃப்ங்கிறீங்க. அப்ப என் ஃபண்ட் வந்து மொரிஷியஸ் கம்பெனிக்கு ஃபண்ட் நாங்க அனுப்புறோங்கிறீங்க. மொரிஷியஸுக்கு பணம் அனுப்ப முடியாதுன்னு நீங்களே சொல்றீங்க. ஆனா நான் அனுப்புறேங்கிறீங்க. சேஞ்ச் பண்ணி நாங்க அனுப்புவோம் சார். எப்படி சேஞ்ச் பண்ணி அனுப்புவீங்க? வீட்டுல சொல்லுங்க. நாங்க யூஎஸ்டிடியா சேஞ்ச் பண்ணி அனுப்புவோம் சார். எப்படி சார்? என் பேர்ல போகாது இல்லையா? எனக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்க. என் அக்கௌண்ட் நம்பர்ல இங்க வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கு. இந்த டிமேட் அக்கௌண்ட்ல இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புரோக்கர் ஆத்தரைஸ் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்க அலோவ் பண்றாங்க. இந்த டிமெட் அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு ஃபண்ட் அனுப்புறேன். அந்த டிமெட் அக்கௌண்ட்ல எனக்கு ரெக்கார்டா இருக்குது. நான் டிமெட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்காக தான் அந்த டிமெட் அக்கௌண்ட்ல நான் பணம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க எனக்கு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பேர்ல நீங்க பணம் வாங்குறீங்க. கரெக்ட் தானே? ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பேர்ல என்கிட்ட டெபாசிட்டுக்காக நீங்க பணம் வாங்குறீங்க. என்னுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எனக்கு யூஎஸ் டாலரா டெபாசிட் கொடுக்குறீங்க. கரெக்டா? ஆமா. ஆனா நீங்க ஃபண்டை வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அனுப்புவேன்னு சொல்றீங்க. அப்போ நீங்க இண்டிவிஜுவல் பர்சன்ல என்கிட்ட வாங்கிட்டு யாருமே தெரியாத ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைடர்னா என்ன சார்? சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க. லிக்விடிட்டி ப்ரொவைடர்னா நீங்க சொல்லுங்க. லிக்விடிட்டி ப்ரொவைடர்னா என்ன? நீங்க தான் நடத்துறீங்க உங்க கம்பெனி. லிக்விடிட்டி ப்ரொவைடர் எனக்கு தெரியாது, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதான் ஃபீட்ஸ் ப்ரொவைட் பண்றது பிளஸ் அந்த ஃபீட்ஸுக்கு வந்து ஏத்த ப்ராஃபிட் ஏதாச்சும் ஆகுதோ அதை வந்து ப்ரொவைட் பண்றதுக்காக லிக்விடிட்டி ப்ரொவைடர் வச்சிருப்போம். லிக்விடிட்டி ப்ரொவைடர் பேங்க்ல வந்து ஒரு சர்டைன் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 100 CR அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, உங்களுக்கு என்ன லிவரேஜ்ங்க? சார் எங்களுக்கு 1:500 டைம்ஸ் அப் டு சார். 1:500 டைம்ஸ் நீங்க வந்து உங்க லிக்விடிட்டி வழியா பேங்க் டெபாசிட் பண்ணிருக்கீங்க இல்லையா? கரெக்டா? ஆமா சார். இப்போ நான் போடுற ஆர்டர் நீங்க 1:500 டைம்ஸ் டெபாசிட் பண்ணி வச்ச பேங்க்ல அந்த சர்வர்ல தான் லிக்விடிட்டியா எனக்கு ஆர்டர் விழுவுது. நான் ப்ராஃபிட் பண்றேன் லாஸ் பண்றேங்கிறது என்னுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து. கரெக்டா? நான் ப்ராஃபிட் பண்ணுவேன் லாஸும் பண்ணுவேன். உங்களுக்கு வர வேண்டியது புரோக்கரேஜ் இல்லையா? 2 பிப்போ 3 பிப்போ 1.5 பிப்போ 1/2 பிப்போ உங்க அக்கௌண்டோடைய டைப்பை பொறுத்து 200 டெபாசிட் பண்றோம் 1,00,000 டெபாசிட் பண்றோம்னா நீங்க கிளாசிக் ப்ரோ இந்த மாதிரிலாம் வச்சிருப்பீங்க. அதை பொறுத்து எனக்கு லிக்விட் ப்ரொவைடர் அந்த புரோக்கரேஜ் மாறும். கரெக்டா? கரெக்ட் தானே? சொல்லுங்க சார். இப்போ நான் போடுற ஆர்டர் லிக்விட் ப்ரொவைடர் சம்டைம்ஸ் லிக்விட் ப்ரொவைடருங்கிறத உங்க கம்பெனி நீங்க தான். அந்த கம்பெனியோடைய என்ன சொல்றது ஆர்ஜினே நீங்க தான், புரோக்கரேஜும் நீங்க தான் இல்லையா? லிக்விட் ப்ரொவைடரா இருக்கிறவன் புரோக்கராஜா இருக்க மாட்டான், புரோக்கரா லிக்விட் ப்ரொவைடரா இருக்க மாட்டான். ஆனா நீங்க ரெண்டுமே நீங்களா இருக்கிறீங்க. அப்போ
என்கிட்ட இருந்து பணம் வாங்குறத எனக்கு 1:500 டைம்ஸ் நீங்க பேங்க் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னா அந்த இன்கம் பேங்க் அப்படிங்கிற அந்த பேங்க் அக்கௌண்ட்ல நான் பிளஸ் பண்ற ஒரு ஷார்ட்டோ இல்ல ஒரு லாங்கோ அது அங்கதான் போய் விழுகுது, அங்க இருந்துதான் எனக்கு ப்ராஃபிட் லாஸ் கட் ஆகி வருது அப்படிங்கிறதுக்கு நீங்க ஃபண்ட் ரிசீவ் பண்ற இடத்துலயே எனக்கு கிளாரிட்டி இல்லையே. என்கிட்ட ஃபண்ட் ரிசீவ் பண்றதே ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் பேர்ல வாங்குறீங்க. உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன் சார், ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு ட்ரேட் பண்றது விருப்பம் இல்ல, எப்படி இத வந்து தெரியல உங்களுக்கு. அப்படி கிடையாது, எனக்கு நோ இன்ட்ரெஸ்ட். எனக்கு இந்த இதுக்கு முன்னாடி எந்த ஃபாரெக்ஸ்ல சார் பண்ணிருக்கீங்க? நான் எல்லா ஃபாரெக்ஸையும் பண்ணிருக்கிறேன். தெரியுமா? என்எஸ்சி தெரியுமா? ஓக்டா ஃபாரெக்ஸ் தெரியுமா? என்ன ஃபாரெக்ஸ்? எல்லா ஃபாரெக்ஸ்லயும் நான் ட்ரேட் பண்ணிருக்கிறேன். நீங்க சொல்லுங்க. சரிங்க சார், எல்லா ஃபாரெக்ஸ்லயும் ட்ரேட் பண்ணிருக்கீங்களா? எல்லா ஃபாரெக்ஸ்லயும் உங்க பஞ்ச் பண்றேன். நான் சொல்றது என்ன தெரியுங்களா? நான் உங்கள்ட்ட என்ன கேக்குறேன்னா, இப்போ நான் வந்து ஹாட் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, ஹாட் ஃபாரெக்ஸ்ல வந்து நான் வந்து இ கரன்சி மூலியமா முதல்ல வந்து லிபர்ட்டி இருந்துச்சு, அப்புறம் வந்து நெட்ல இருந்துச்சு, ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. இது மூலியமா அந்த டாலர் டெபாசிட் வித்ட்ரா பண்றோம். அப்புறம் பேங்க் வந்து நம்ம வயர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி பண்றோம் இல்லையா? யாரு இங்க வந்து இந்திய ரூபால இந்தியாலே அக்கௌண்ட் இருக்கு, என் அக்கௌண்ட்டுக்கு நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பேன், அது வந்து சன்ரைஸ் எஃபெக்ட்ஸ்ங்கிற பேர்ல இருக்காது, குப்சாமி, ராமசாமி, மரசாமி, மாரசாமிங்கிற பேர்ல இருக்கும். நீங்க இதுக்கு அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் வந்துடும், நீங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு வித்ட்ரா போட்டீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா வந்துடும் யாரும் சொல்லல. சரிங்க சார், ஓகே சார், நாங்க அப்படிதான் சொல்லுவோம் சார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, பிடிக்கல இது ஏன் வந்து இப்ப நீங்க மார்க்கெட்டிங் பண்ணி பிசினஸ் பண்றதுக்கு பேசுறீங்க, நான் கேட்கிற டீட்டெயில் கொடுக்கும் போது டீடைல் குடுக்குறேன் சார். நீங்க அவங்க என்ன டீடைல் உங்களுக்கு கொடுத்தாங்க, எப்படி உங்களுக்கும் அதான் தெளிவா சொல்லிட்டேன். அவங்க எல்லாம் வந்து ஒயர் டிரான்ஸ்ஃபர் டெபாசிட் வாங்குவாங்க, ஒயர் டிரான்ஸ்ஃபர் டெபாசிட் வாங்குறாங்க மாட்டேன் சார். அதுதான் அப்போ பின்னாடி வந்துட்டு என்ன இருக்கும்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் தான் இருக்கும், ஓகேங்களா? எப்படி இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்? நீங்க ஒரு ஆமா ஒயர் டிரான்ஸ்ஃபர்ல இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லா சார் பேடிஎம் எதுக்கு ஸ்கேம் ஆச்சு சொல்லுங்க, பேடிஎம் எதுக்கு இது பண்ணாங்க சொல்லுங்க? இந்த மாதிரி இண்டிவிஜுவலா ஒயர் டிரான்ஸ்ஃபரோட இது கொடுக்குறாங்க, கேட்வே கொடுக்குறாங்க. இப்ப நீங்களே சொல்றீங்க இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல பேடிஎம் பண்ணி தான் பேடிஎம்ங்கிற அந்த இதே வந்து ஆர்பிஐ தூக்குனாங்கன்னா, இப்ப நீங்க இண்டிவிஜுவல் தானே எனக்கு பணம் அனுப்ப சொல்றீங்க சார்? அதுதான் சார், ஓகே. இந்த ரிஸ்க் எங்க மேல எங்க கிட்ட நீங்க பண்றது ரிஸ்க்னு சொல்லுங்க. நீங்க ஏன் கிட்ட மட்டும் கிடையாது சார், என்ன மாதிரி 1000 பேர்ட்ட பேசுவீங்க, எல்லாரையுமே நீங்க கொண்டு போய் ரிஸ்க்ல தானே விடுறீங்க. அப்போ இல்லையே சார், அப்படியெல்லாம் ஒண்ணு நாங்க எல்லாருக்கும் ஒரு பேடிஎம்ங்கிற ஒரு பேங்கையே வந்து யூபிஐ பேங்கையே ஆர்பிஐ தூக்கிட்டாங்க இல்லையா? ஆனா நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்ல வந்து இங்க இருந்து மொரிஷியஸ் கண்ட்ரிக்கு வந்து ஒரு இருக்கிற ஒரு மொரிஷியஸ் கண்ட்ரில என்ன ரெகுலேட் பண்ணிருக்கீங்களா, ரெஜிஸ்டர்டுங்களா? அது உங்க கம்பெனி ரெஜிஸ்டர்டுங்களா? மொரிஷியஸ் ரெகுலேட்டடுங்களா? ஒரு ஃப்ராடு சார், ஓகேங்களா? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம உங்க கம்பெனி சொல்லணும். நான் என்னோட வெப்சைட்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கும், போய் பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்கலீங்க, நீங்க தான் எனக்கு போன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கன்னு கைட் பண்றேன்னு சொல்றீங்க, டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. நீங்க டாலர் கையில வச்சுக்க வேண்டியது இல்ல, அயனாராவே இருந்தாலே நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், நீங்க தான் சொல்றீங்க. ஸோ இப்போ வாய்ஸ் ஓவர் வீடியோ கேட்டீங்க இல்லையா? இதுதான் என்னன்னா, இங்க வந்து இவர்கள் வந்து நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஃபாரினுக்கு அனுப்பவே முடியாது, ஆனால் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிஜமாக பொய்யா தெரியாது. அப்போ வெறும் ஃபீடிங்கை மட்டும் கொடுத்துட்டு வெறும் கிராப்பில் உங்களுடைய ட்ரேடிங் கிராப்பில் என்ன ஆகும், வெறும் லைன் அந்த ப்ரைஸ் மட்டும் ஓடும். ஆனால் இது போய் ரியல் மார்க்கெட்டில் அவங்க அதை என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, மெர்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆகாது அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு ஆர்டரும் அங்கே எக்ஸிக்யூட் ஆகாது நமக்கு. அதனால் என்ன ஆகாது, ப்ராஃபிட்டு அங்கேருந்து வராது. இப்போது உங்களுக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, 80 பேர் ட்ரேட் பண்ணுறாங்க, அதாவது 100 பேர் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா 80 பேர் லாஸ் ஆகிடுறாங்க, 20 பேர் தான் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இன்னும் டீப்பாக போனால் 95% லாஸ் ஆகிடுவாங்க, 5% மக்கள் மட்டும்தான் ப்ராஃபிட் அடைவாங்க. அப்போ 95% மக்களுடைய லாஸில் இருந்து 5% ஆளுக்கு எடுத்து கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரியான விஷயம்தான் இங்கே நடக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு முறைகேடான ஒரு செயல் தான். இதில் நிறையா இருக்குங்க. நான் வந்து அதை பற்றி பேசினா அந்த வீடியோவுடைய டைமிங் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக அதை பற்றி பேசுகிறேன். மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம்.
பாய்.